ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, லைஃப்பில் முன்னேறினவங்க சொன்ன விஷயத்தை தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் தம்ப்ளைனை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறினவங்க எவ்வளவோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய மோட்டிவேஷ்னல் விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் அப்படின்றத கொடுக்காது, மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்றது தான் கொடுக்கும். அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டோனி மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு கேப்டனை உங்களால் பார்த்துருக்க முடியுமா? டோனி மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு கீப்பரை உங்களால் பார்த்துருக்க முடியுமா? இல்லை டோனி மாதிரி அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை உங்களால் பார்த்துருக்க முடியுமா? டோனி அப்படின்ன உடனே ஒரு அரங்கம் முழுவதும் கைத்தட்டல்களும் ஒரு நிறைய குதூகலங்களும் அப்படின்றது ஏற்படும். ஏன் ஏற்படுது? டோனி சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எதையுமே பண்ணாமல் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக அவருடைய வேலை, அவருடைய பொறுப்பு, அவருடைய பொழப்பு அப்படின்னு இருந்திருந்தாருன்னா நம்ம எல்லாம் கை தட்டுவோமா? அப்ளாஸ் பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். ஏன் பண்ணுறோம்? டோனி டெடிகேட்டட் ஒர்க், டெடிகேட்டட் ப்ராக்டிஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் டோனி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கிளாப் பண்ணணும், விசில் அடிக்கணும், தலைக்கு விசில போடு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ பெரிய பெரிய நடிகர்களை சொன்ன உடனே நமக்கு ஏன் பூஸ் பம்ப்ஸ் ஆகுது? அவங்களுடைய படத்தை நம்ம போய் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது படம் எடுத்தால் நம்ம போய் பார்ப்போமா? பார்க்க மாட்டேன். அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அவன் படம் எடுத்தாலும் படம் ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். இல்லை நம்ம சக சொந்தக்காரங்க, சக ஊழியர்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க, ஒரு பெரிய விஷயங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம யோசிப்போம்ல, எதுக்குடா அவன் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கேயோ இருக்கிறவன் எவனோ ஒருத்தவன் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவன் ஃபேமஸாக இருக்கிறான் அப்படின்றதுக்காக நம்ம கோவிலில் போய் மண்சோறு சாப்பிடுவோம். கோவிலில் போயிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை அப்படின்றது பண்ணுவோம். அது உங்களுடைய லவ், அதெல்லாம் நான் பெருசாக சொல்ல விரும்புறதில்ல. ஏன் பண்ணுறோம்? அவர் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காரா? இல்லை உங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்காரா? இல்லை என்னங்க செஞ்சுருக்கிறாரு? இப்போ டோனின்னு உடனே நமக்கு ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் வருது. ஆனால் என்னடா என் தலையை பற்றி தப்பாக பேசுகிறேன், உனக்கு வர்ற கமெண்டில் கழுவி ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர் கிளம்பி வருவாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த தலை என்ன செஞ்சாருன்னு கேட்குறேன். தலை உங்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? தலையோட வாசலில் போய் நின்று பார்த்துருக்கீங்களா? தலைன்னு நம்பால் எடுத்துக்காதீங்க, டோனியும் தலைன்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய வீட்டு வாசலில் போய் நின்று நம்மளுடைய ரசிகன் தானே அப்படின்னு கை கொடுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். எல்லா நடிகர்கள், எல்லா செலிப்ரிட்டிகள் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஏன் அவங்களாம் பண்ண மாட்டேன்றாங்க? அப்போ நீங்கள் அவங்களால குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த இடத்துல கிளம்பும். குறை கிடையாதுங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்கள நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம். கண்டிப்பாக ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து டோனி டக் அவுட் ஆகட்டும், இல்லை 4 மேட்ச் தொடர்ந்து டோனி கேட்ச் விடட்டும், இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளாண்டு தோற்று போயிடட்டும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 5-6 படம் ஃப்ளாப் கொடுக்கட்டும், ஒரு பெரிய ஆக்டரு. அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசாக ஒரு சிலர் இருப்பாங்க, அதெல்லாம் என்ன தொடர்ந்து ஃப்ளாப் கொடுக்குறாரு என்னப்போ அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா வெற்றி அப்படின்றது அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெற்றியை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெற்றியை மற்றவங்களுக்காக கொடுக்குறோம். நான் போய் பாலாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட்ரு மேலே ஏறி நின்று கீழே விழுந்து ஒருத்தன் செத்து போகிறான். யார்? எதுக்காக நீ பாலாபிஷேகம் பண்ணுற போகிற? பாலாபிஷேகம் பண்ணினா உனக்கு வாழ்க்கையில் விமோச்சனம் கிடச்சிருமா? கிடையாது. இது எல்லாமே நான் ரசிகனாக இருக்கேன், என்ன நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் முன்னேறல, அதாவது அறிவு ரீதியாக முன்னேறல அப்படின்றது அர்த்தம். கரெக்டு தானே, சொல்கிறது வாசம் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதுன்னா அடித்து சொல்கிறேன், உங்களால் வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போக முடியும். நீங்கள் இதை விட்டுறாதீங்க, இப்படியோ பிடிச்சி மேலே போயிடுங்க. அதான் சொல்லுவேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு தளபதி விஜய் இருக்கிறாரு, அவர் ஒர்க் அவுட் பண்ணல, அவர் ஃபுட் டயட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா 55 வயசில் 54 தான் நினைக்கிறேன், 54 வயசில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஒரு மாதிரி ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வயசு ஏதோ ஒரு 70-80 வயசான மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நடிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தோற்றம் வேறு மாதிரி இருக்குன்னா அவங்க டெடிகேட்டட் ஒர்க் பண்ணுறதுனால இருக்கிறாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க. ஏன் அப்பா அம்மா செய்யலை, ஏன் அப்பா அம்மா பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்மளை நினச்சி வெசனப்பட்டு பாவம் அவங்க அப்படி ஆயிடுறாங்க. என் பிள்ளை என்ன பண்ணுமோ,
என் புள்ள எப்படி பொழைக்குமோ, இந்த உலகத்தில் எப்படி என் புள்ள பொழைக்குமோ, என் பிள்ளைக்கு வர்ற எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா அம்மாவும் விஜயெல்லாம் இருக்கிறார் பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆக்டர்லாம் நம்ம பெருமையாக சொல்கிற பாருங்க, எப்பா அந்த லேடி ஆக்டருக்கு வயசு வந்துட்டு 70 ஆகுது பாரு, இன்னும் வந்துட்டு 40-50 மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியும் நம்மளுடைய அப்பா அம்மா வந்துருவாங்க. விஜய் அவருக்கு என்னப்பா வயசு, அவர் அவ்வளோ வயசாகுது, பார்ப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவரும் அதே வயதுக்கு வந்துடுவார். நம்ம அப்பா அம்மாவும் அதே மாதிரி வந்துடுவாங்க. ஏன்னா நம்மளை நினச்சி व्यசனப்படுறாங்க. அப்போ நாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம், நம்ம பொறுப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதனால் வந்துட்டு பலன் பெறுவாங்க. நம்ம பொறுப்பாக இல்லை, நம்ம வந்துட்டு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், என் தலை படம் வந்துருச்சுப்பா, என் தளபதி படம் வந்துருச்சுப்பா, ஏன் வந்துட்டு மல்டி ஸ்டார் படம் வந்துருச்சுப்பா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போயிட்டு நம்மளுடைய பொறுப்புகளை விட்டுட்ருக்கோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளை பற்றி व्यசனப்படுவோம். தலை வந்துட்டாரு, டோனி வந்துட்டாரு, நான் போய் படம் பார்த்தே ஆகணும், தலை டோனி வந்துட்டாரு, அதுக்காகவே நான் போய் கிரிக்கெட் பார்க்கணும், தலை மட்டும் தெரிஞ்சாலே போய் நான் போய் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ அதுலேயும் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன் தான். ஒரு காலத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நம்மளுக்கும் அதே 2 கால் 2 கை நல்லா தான் ஆண்டவும் கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்துருக்காங்க, நல்லா 2 கால் 2 கை இருக்குது, நம்மளும் நல்லா யோசிக்கிறோம், நம்மளும் கிரிக்கெட் விளையாடுவோம், நம்மளும் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும்ல, நம்மளுக்கு 4 பேர் எப்போ கை தட்ட போகிறாங்க, அதுக்கான முயற்சிகள் நம்ம எப்போ எடுத்துருக்கிறோம்? கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோம். எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு அனாவசிய செலவாக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஒரு தேவையில்லாத செலவு எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, மற்றவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை எவ்வளோ வீணடிச்சிருக்கீங்க. என்டர்டைன்மெண்ட் முக்கியம் லைஃப்பில். போய் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய பொழப்பை பாருங்கள். ஒருத்தரெல்லாம் சொல்கிறாங்க, சார் நான் அப்படியே தொடர்ந்து ஒரு 8 காட்சி பார்த்துட்டு இருக்கேன் சார், 8 காட்சி பார்த்தா தூக்கம் தான் வரும். அது எவ்வளோ பெரிய வந்துட்டு எவ்வளோ பெரிய டாப் ஹிட்டான படத்தை நீங்கள் பார்த்தாலும் ஒரு தடவைக்கு மேலே மறு தடவை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு போர் அடிக்கும். அடுத்த சீன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த சீன் என்னன்னு தெரியாமல் இருக்குது, அதை நோக்கி ஓடுங்க. என்னதான் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்ரி மில்க் அடிச்சு நவுத்த முடியுமா? அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? சக்கரை நல்லா இனிப்பாக இருக்குது, டீயில் போடுங்க ஒரு 4 ஸ்பூனு, ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையை போடுங்க, நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், இனிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நம்மளால் வந்து நிறையா குடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே திகட்டிடும். அந்த திகட்டக்குள்ள நம்ம என்ன நிலைமையில் இருப்போம் அப்படின்றது தெரியாது. அந்த புரிதல் வரக்குள்ள நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்போம். கஷ்டப்பட்டாலும் நம்மளால் முன்னேற முடியாத மூலையில் இருப்போம். ஆனால் அப்பையும் நம்மளால் முடியும் அப்படின்றத நம்புங்க. மற்றவங்களுக்காக நேரம் ஒதுக்கிறத விட்டுட்டு உங்களுக்காக நேரம் ஒதுக்கு. உங்களை பாருங்கள், உங்களுடைய லைஃப்பை பாருங்கள். உங்களால் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய முடியும்? நான் ஒரு நடிகர் ஆகணுமா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பணக்காரன் ஆகணுமா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்றத நோக்கி ஓடுங்க. உங்களுக்காக உங்களை நோக்கி நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக உங்களுடைய லைஃப் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்றத செய்யும். அதுதான் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கான உதவி. நம்ம முயற்சி செய்யலைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம். மற்றவங்களுக்கு கைத்தட்டிக்கிட்டு ஒரு ஆடியன்ஸாகவே நம்ம இருந்துட்டு போயிடுவோம். நம்ம என்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம், ஆடியன்ஸாகவே இருந்தால் நமக்கு எத்தனை பேர் என்றைக்கு கைத்தட்ட போகிறாங்க? நமக்கும் கைத்தட்டு வாங்கணும், பாராட்டு வாங்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஒரு ஆடி, BMW, பென்ஸு தலைலாம் போகிறாரு, டெய்லியும் ஒரு காரில் போகிறாரு, வாக்கிங் போகிறாரு, நல்லா வந்துட்டு போய் கிரிக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்துட்டு பெரிய பெரிய இதில் போகிறாரு. இன்றைக்கி நீங்கள் இவரோட ரசிகர் தான் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. எனக்கு ரசிகர் கோடி பேர் இருக்கான், ஆனால் கோடி பேர்த்தில் ஒரு 10 பேரோட பேர் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்? அவங்கள குறை சொல்லலை, அவங்களுடைய வேலையில் கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இதை பற்றி யோசிக்காமல் அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. மற்றவங்கள பற்றி யோசித்தா அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, விடிய விடிய ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, நல்ல ஸ்ட்ராட்டஜி யோசிக்க முடியாது, நல்ல படம் எடுக்க முடியாது, நல்ல படத்தை உங்களுக்காக கொடுக்க முடியாது. நான் எனக்கு இவ்வளோ ரசிகர் இருக்காங்க, இந்த ரசிகர் பேர் இது, அந்த ரசிகர் பேர் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி? அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இதை யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.